முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். தாவேகா கொடியை காமிச்சு வலுவான கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி இல்லையா? இந்த அலையன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லணும். அதனால இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. தாவேகா பாஜகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு. இப்போ எங்கள் அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது. டிஎம்கேலுக்கு நிறைய கட்சி வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனவரிக்கு மேலே தான் ஒரு ஃபார்மேஷன் ஃபுல்லாகும். விஜயுடைய உயிருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்படியெல்லாம் நிலைமை இல்லை, தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரியெல்லாம் இல்லை, இந்தியாவில் பிற பகுதியில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை, தமிழ்நாட்டை நாமளே கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். எப்படியாவது விஜய தாவேகாவை பாஜக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்றதான் நோக்கமாக இருக்கு பாஜக. வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நேர்காணல் செய்ய இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாஜகவுடைய முக்கிய தலைவரும் சென்னை மாநகராட்சியுடைய முன்னாள் மேயருமான திரு கராத்தே தியாகராஜன் சார். வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை பாஜக கூட்டணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஏப்ரல் மாதத்தில் இந்த கூட்டணி அறிவித்தார் அமித்ஷா. இப்போ அந்த கூட்டணி எதிர்பார்த்த வலிமையோடு இருக்கா? நம்ம மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களை ஒரு தேர்தலில் எப்படி நடத்துவாருன்னு தெரியும். பல்வேறு ஆட்சி மாற்றத்தில் திருப்பி இருக்கிற எங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்டை திருப்பி தக்க வைக்கிறதுக்கு அவருடைய தேர்தல் எக்ஸ்பர்ட்டு ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங் மேன் இந்தியாவில் பேஸ் பூத் கமிட்டிலேருந்து திருப்பி மேலே அரசு நிர்வாகம் வரைக்கும் தெரிந்தவர் அவர். ஸோ மரியாதைக்குரிய எங்களோட உள்துறை அமைச்சர் அவர் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காருன்னா அவரோட பார்வை இப்போ தமிழ்நாட்டில் அவர் தெளிவாகப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் இந்த கூட்டணியை ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை ஃபார்ம் பண்ணார். இந்த கூட்டணி வலுவாக இருக்குது. அது நிறைய இப்போ டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த அலையன்ஸ் எங்கள் அண்ணன் எடப்பாடி தலைமையில் இந்த கூட்டணி வைக்கிறோம். எங்களோட மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில் கூட்டணி 2 ஒர்க்கர்ஸும் ஒன்றா இப்போ ஜாயிண்ட்டாக எல்லா இடத்துலையும் இப்போ ப்ரோக்ராம் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ கூட்டணி ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் வந்துடுச்சு. இப்போ கூட்டணி ஒரு முழு வடிவம் பெற ஆரம்பிச்சிருக்கு, களத்தில் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். தாவேகா கொடியை காமிச்சு வலுவான கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணி இல்லையா அப்படின்னு கேள்வி எழுதலை. இல்லை, அண்ணன் எடப்பாடியார் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் பல்வேறு கருத்துக்களை தமிழக அரசை பற்றி பேசுகிறாரு. அது மாதிரி அவர் முதலமைச்சரான ஸ்டாலின் மீட்டிங்கில் பல்வேறு கருத்து சொல்கிறாங்க. ஸோ அவர் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய கட்சியோட பொதுச் செயலாளர். ஸோ அண்ணன் அவர்களுக்கு தேர்தல் பற்றி தெரியும் அவர். ஸோ அவர் பல தொலைநோக்கு பார்வையோடு திமுக மற்ற நிறைய கட்சிகள் அலையன்ஸ் இருக்குது. ஸோ அவர் பல்வேறு கருத்துக்களை அவர் யூகம் எல்லாம் பண்ணியிருப்பார். ஒரு கட்சியை ஒரு 2 ஸ்ட்ராங் அலையன்ஸ் இருக்கும்போது அதற்கு நாங்கள் கட்டாயம் இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் வெற்றி பெற கூட்டணி தான். தேர்தலை பொறுத்த மட்டும் நம்ம 49 இஸ் லூசர், 51 இஸ் வின்னர் டெமோக்ரஸி. ஸோ எந்த விதமான சான்ஸும் அவர் தேர்தலில் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க மாட்டாங்க லீடர்ஷிப். ஸோ அந்த கணக்கில் அண்ணன் பல்வேறு யூகங்களை வச்சுருப்பார். அது ஓப்பனாக சொல்ல முடியாது, சில கோடிட்டு காமிப்பாங்க. அது அவர் அண்ணன் எடப்பாடியாரும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களும் தேர்ந்து வச்சுருக்காங்க. பல்வேறு யூகங்களில் அது இருக்கலாம். அவர் அந்த அண்ணன் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவாங்க. அது இந்த அலையன்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம். அதனால் இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம அலையன்ஸ் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்லலை, அலையன்ஸ் வலிமையாக இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனமாக வருது. இல்லை, இன்றைக்கி திமுக கூட்டணியே வலிமை இல்லாமல் ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. திமுக ஒரு பக்கம் விசிகே தலைவர் திருமா அவர் நிறைய டெய்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. காங்கிரஸில் பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த ஒர்க்கர்ஸு, எம்பிஸ், எம்எல்ஏஸ் மெஜாரிட்டி எல்லாருமே கருத்து சொல்கிறாங்க. நிறைய வெளியில் வராங்க. யாருமே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. காங்கிரஸே டெல்லி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்
96 மாதிரி வந்து அந்த கட்சியே இப்போ ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து முரண், ஆனா அந்த கருத்து முரண் அப்படின்றது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்தாதுன்றாரே முதலமைச்சர். இல்லை, அவரு ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அப்படி தான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு விரிசல்னு சொல்லிட்டாவே அது முடிஞ்சு போச்சுல அது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை டெய்லி காலையில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ்குள்ளேயே இருக்குது இப்போ. ஸோ எனக்கு கிடைச்ச தகவல்னா காங்கிரஸில் கட்டாயம் ஒன்று வெளியே வந்துடும். ஏன்னா ராகுல் காந்தி வந்து விஜய்கிட்ட பேசின அஃபிஷியல் வெர்ஷன் வந்திருக்கு, விஜய்கிட்ட பேசுனதா. ஸோ அங்கே ஒரு மேலிட பொறுப்பாளர் 100 சீட்டு வேணும்னு கேட்டிருக்காரு. காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் வந்து திருநெல்வேலி மீட்டிங்கில். ஸோ மாதிரி காங்கிரஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அந்த சட்டமன்ற கட்சி தலைவர் வந்து காங்கிரஸ் ராஜ்யசங்கர் கூட்டணி மந்திரி சபை வேணும். ஸோ அந்த கட்சியே நிறைய பேர் வெளியே போயிட்டுருக்காங்க. மேஜர் பார்ட்னர் எது காங்கிரஸ் தான். ஸோ எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் அண்ணன் எடப்பாடி தலைமையில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்கள் அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருக்குது. ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் விஜயை எதிர்நோக்கி இருக்கிறத பார்க்க முடியுது, சமிக்கைகள் மூலமாக பார்க்க முடியுது. அது வந்து ஏஷியங்கள், அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து தகவல், அன்அஃபிஷியல் நியூஸுக்கெலாம் நம்ம வந்து அஃபிஷியலாக வந்து வர தகவலாம் நம்ம சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா பத்திரிகையில் வர செய்திகளை வச்சு நம்ம எதுவுமே நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. நம்ம அமித்ஷா திமுகவை வீழ்த்துவதற்கு எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு 3 நாளிதழ்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அது விஜய்க்கும் பொருந்தும் அப்படின்றது அந்த பேட்டியோடைய சாராம்சமாக இருந்தது. அப்போ அதுவும் ஹேஷியமா? இல்லை, ஒரு உள்துறை அமைச்சர் வந்து அன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது ஏடிஎம்கே அலைன்னு சொல்கிறாங்க, நிறைய கட்சிகள் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு இந்த கட்சி மட்டும் வரும்னு சொல்ல, குறிப்பிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. தாவேக்கா வந்தால் சேர்த்துக் கொள்வீர்களா, தாவேக்காவுக்கும் இந்த அழைப்பு பொருந்துமா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப தாவேக்காவுக்கும் எல்லாருக்கும் தான் அப்படின்றார். ஸோ தாவேக்காவும் தான் குறிப்பிடுறாரு. இல்லை, இண்டிவிஜுவலாக தாவேக்காவுக்கு மட்டும் சொல்லியிருந்தான்னு பதில் சொல்லலாம். அவர் ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட் தான். இனி பார்ட்டிஸு என்டிஏ அலையன்ஸில் இந்த ஃபார்மேஷனுக்கு வந்தாங்கன்னு அழைப்பு கொடுத்து ஜென்ரலாக தான் சொன்னார். குறிப்பிட்டு வந்து ஒரு லீடருங்க, அவர் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு பார்ட்டி லீடராக இருக்கவர், குறிப்பிட்டு சொல்ல அவர் ஜென்ரலாக தான் ஒரு அழைப்பு கொடுத்தார். அவர் தாவேக்கா பாஜகவோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அது வந்து இப்போ நாங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து ஒரு மாநில தலைமை வந்து அவங்க மாநில தலைவர் இருக்காங்க, எங்களுடைய ஒரு கோர் கமிட்டி இருக்குது, மத்திய தலைமை இருக்குது. இவங்களாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எங்களுடைய என்டிஏ தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் அண்ணன் எடப்பாடி இருக்கார். ஸோ இவங்களாம் ஒரு ஃபார்மேஷன் பண்ணி தான் ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து வெர்ஷன்னா எங்களுக்கு தான் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாம் ஜனவரிக்கு மேலே தான் ஒரு ஃபார்மேஷன் எல்லாமே சொல்ல முடியும். எல்லா பக்கமும் அலையன்ஸ் வந்து இப்போ எங்கள் அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்குது. டிஎம்கேலுக்கு நிறைய கட்சி வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஜனவரிக்கு மேலே தான் ஒரு ஃபார்மேஷன் ஃபுல்லாக போகிறாங்க. விஜயுடைய உயிருக்கு கரூருக்கு போனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அப்படியெல்லாம் நிலைமை இல்லை, தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் மாதிரியெல்லாம் இல்லை, இந்தியாவில் பிற பகுதியில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லை, தமிழ்நாட்டை நாமளே கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார். இதில் எது யதார்த்தம், இல்லை இதில் அரசியல் இருக்கா? தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அவங்க கட்சி சார்பாக வந்து டிஜிபிக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அவங்க எங்களுக்கு இது கரூருக்கு போகிறதுக்கு திருச்சியிலேருந்து எங்களுக்கு போகிறதுக்கு 0 டாலரன்ஸ்னு இந்த வார்த்தை ஏதோ மென்ஷன் பண்ணி 0 டாலரன்ஸ்னால் இது மாதிரி ஒரு பிஎம் கான்வாய் இருக்கிற மாதிரி, அது டிராஃபிக் பிளாக்கு அந்த மாதிரி 0 டாலரன்ஸ் வேணும். டோட்டலாக டிராஃபிக்கை பிளாக் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக் எஸ்காட், ஏற்கனவே அவருக்கு எஸ்காட் பைலட் இருக்கணும், இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. எங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஏற்கனவே ஒரு 41 டெத்து இருக்குது, உயிருக்கு பாதுகாப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ போனால் உயிருக்கு பாதுகாப்பு, ஆமாம் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லி அந்த அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அண்ணன் நயினார் நாகேந்திரன், நம்ம ஒரு முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜென்ரலாக தமிழ்நாடை பொறுத்த மட்டும் யார் வேணாலும் எங்களுக்கு ஃப்ரீ அது பர்மிஷன் கேட்கணும்ல. ஒரு லீடர்ஷிப் ஜென்ரலாக ஒரு மீட்டிங் ஏற்கனவே ஒரு கரூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி. ஸோ அது விஷயமாக யார் வேணாலும் போகும்போது அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. ஸோ பார்ட்டியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அவரும் ஒரு சீனியர் லீடராக இருக்காங்க. ஸோ பார்ட்டி கருத்து சொல்கிறேன். இந்த லீடர் வந்து அவர் வந்து ரொம்ப இன்னர் பார்ட்டி. ஜென்ரலாக ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா தமிழ்நாடு ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். அவர் பெட்டிஷனை பேஸ் பண்ணி அவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் ஒரு வெர்ஷன் சொல்லியிருக்கார். ஸோ இவர் கொடுத்த கருத்தும் தவறு இல்லை, அவர் கொடுத்த தவறும் கருத்து இல்லை. இங்கே டெல்லி தலைமையில் வந்து அவங்க கேட்டு தான் வந்து ஸோ அவங்க ஒரு அஃபிஷியல் கருத்து சொல்லியிருக்காரு. பட் இவருக்கும் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. அவர் தலைவர் அண்ணாமலை சொன்ன கருத்து ஒன்றும் தவறு இல்லை.
ஒருவேளை பாஜக கூட்டணிக்கு விஜய் வரும் பட்சத்தில் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பாஜக பிரச்சாரம் செய்யுமா? எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி தான். ஸோ கிளியர் கட்டாக எங்களை மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனும் ஒரு முன்னாள் தலைவர் அத்தனை பேருமே வந்து அண்ணன் எடப்பாடி தான் முதலமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்க தலைமையில் தான் கூட்டணி சொன்னாங்க. அந்த எந்த விதமான மாறுதலில் அதுதான் எங்கள் டெல்லி தலைமை அதான் சொல்லியிருக்காங்க. அது இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கக்கூடிய தலைமை பண்பு தாவேக தலைவருக்கு விஜய்க்கு இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் வைக்குது. இப்போ உங்களுடைய பார்வை என்ன? நீதிமன்றமும் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒரு பிஜேபியில் ஒரு ஸ்டேட் ஆஃபீஸ் பேராக எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் வந்து அண்ணன் எடப்பாடி. ஸோ ஒரு கட்சியை புதுசாக ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு க்ளவுட் பிளேயர். அதில் வந்து யாருமே நம்ம வந்து ஒரு செலிப்ரிட்டி ஒரு க்ரௌட் பிளேயராக இருக்கார். அவங்க கட்சியை பொறுத்த மட்டும் அவங்க தொண்டர்கள் அவங்க விரும்புவாங்க. அதை நம்ம போய்ட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தில் வந்து அவர் கட்சி தொண்டர்கள் விரும்புகிறதோ அது வந்து யாரும் நம்மளோட தடுக்கிறது அவங்களோட ஒரு கட்சியை தொண்டர்களோட கருத்து. நான் ஆஸ் எ பிஜேபியோட ஒரு ஒர்க்கரு, ஒரு தொண்டன், ஒரு நிர்வாகியை பொறுத்தவரை எங்கள் கட்சியோட கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு. ஸோ அந்த எந்த விதமான மாறுதலும் எனக்கு நீண்ட கால அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்குது. நீதிமன்றம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்புக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைமை பண்பு அப்படின்றது இருக்கணும். இப்போ அந்த தலைமை பண்பை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனால் முதலமைச்சர் நாங்கள் தான் முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா கிளைம் பண்ணுது. அந்த இடத்த ஒரு ஸ்டேட் பேரராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதுவே வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேஸ் இப்போ வந்து இன்னும் இப்போ ஒரு லஞ்ச் பிரேக் எனக்கு அது நடந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து இப்போ அப்பீல் போயிருக்காங்க. ஸோ அந்த வெர்ஷன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதுவே கண்டஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் 2 கேஸாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்காங்க. ஸோ அதுவே இந்த கொஸ்டினபிளாக இருக்குது. இந்த மாதிரி வந்து இப்போ நான் வந்து இந்த வழக்கை பொறுத்த மட்டும் உச்சநீதிமன்றம் சென்று அந்த ரிமார்க்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுன்னு சொல்லி இப்போ வாதாடுறாங்க. அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் இருக்குது. இந்த கோர்ட் இதை வந்து இப்போ சப்ஜுடிஸாக இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால. ஸோ அதை பற்றி நான் வந்து பர்சனலாக எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. நடிகர் ரஜினிகாந்தோடைய நெருக்கமான பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அவருடைய சிறப்பான குணாதிசயம் என்ன? விஜய் உடைய சிறப்பான குணாதிசயம் எதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க? இல்லை, அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து ரொம்ப எல்லார்ட்டையும் நெருங்கி பழகுவார். அவர் வந்து அமித்ஷாட்டையும் ஒரு நெருக்கமாக இருப்பார். நமது சிதம்பரம் அவர்கள்ட்டையும் ஃப்ரெண்டாக இருப்பார். 2 எக்ஸ்ட்ரீம்லேயும் அவர் பழகுவார். எல்லார்ட்டையும் தொடர்பு வச்சுருப்பார். அவர் எல்லா நிர்வாகியும். விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து ப்ரெஸ்ஸை வந்து அவர் எந்த சுச்சுவேஷன்லையும் ப்ரெஸ்ஸை பார்க்காம போனதே கிடையாது. எந்த ஒரு க்ரூஷியல்னு ஏர்போர்ட்லேயோ வீட்லேயோ சுச்சுவேஷனில் கூட ப்ரெஸ்ஸை வந்து ஓப்பனாக வந்து அவர் பதில் சொல்லுவார். அவங்க ப்ரெஸ்ஸை எதிர்பார்க்குற பதில் எதிர்ப்பார். பட் அவரோட கருத்தை ஓப்பனாக வந்து அவர் சொல்லிடுவார். இவரும் விஜயும் ஓப்பனாக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரெஸ் மீட்டை வந்து ஒரே ஒருத்தோட அவர் அந்த ஏர்போர்ட்டில் ஒருத்தர் யாரோ மதுரைக்கு வராங்கன்னு சொன்னார். அவரும் ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரெஸ் மீட்டை பார்க்கணும். திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து அன்றைக்கி இன்சிடென்ட் நடந்த அன்றைக்கி ப்ரெஸ்ஸை பார்த்துருந்தாருன்னு இந்த விதமான இஷ்யூவும் இவ்வளோ தூரம் இஷ்யூ வந்து பெருசாக இருக்கா பார்த்துருக்கணும். நேரடியாக கேள்விக்கு வந்துடுறேன். விஜய் ஆளுமை மிக்கரா, ரஜினி ஆளுமை மிக்கவரா? நான் வந்து அண்ணன் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி நெருங்கி பழகியிருக்கேன். அவர் வந்து ஒரு சீனியர் சூப்பர் ஸ்டார். அவர் கேட்டகரி வேறு. இப்போ அவங்க ஒரு சீனியர் மேன். அவர் பொலிட்டிக்கலில் வர வேண்டியது வரல. பட் அவர் வந்து கலைஞர் கூட்டத்துலேயும் அவர் பேசியிருக்கார். அந்த கூட்டத்தை தான் பக்கம் இழுத்துருக்காரு. அவங்க கூட்டத்துலேயும் முன்னாள் ஜெயலலிதா அம்மா கூட்டத்துக்கு அந்த கூட்டத்துலேயும் பேசி இழுத்துருக்கார். ஸோ விஜய் இப்போ தான் பொலிட்டிக்கலாக அவருக்கும் பெரிய மாஸ் க்ரௌடு 2030 வந்து யங்ஸ்டருங்க பெரிய கூட்டம் இருக்குது. ஸோ அந்த கூட்டத்தை வந்து இன்னும் அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் வரணும். இப்போ அது வந்து மிகப்பெரிய பலம் யாருன்னா அவரோட தந்தை டைரக்டர் எஸ்ஏசி. அந்த பலம் அவருக்கு வந்து இப்போ என்னோட பர்சனல் இதுனா நிறைய நிர்வாகிங்க. பட் அவங்க டைரக்டர் எஸ்ஏசி இருந்தாலும் இந்த ஒரு கரூர் பிரச்சனை கூட எல்லாத்தையும் அவர் என்ன தமிழ்நாட்டில் அத்தனை பொலிட்டிக்கல் லீடர் அவர் பழக்கம். ஸோ விஜயை வந்து யார் ஆளுமைன்னா அவர் அண்ணன் ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து எல்லாத்தையும் நெருங்கி பழகிறார். யங்ஸ்டர் லெவலில் இன்றைக்கி அவர் வந்திருக்கார். ஒரு யங்ஸ்டராக வந்திருக்கார். ஒரு கட்சி தலைவராக வந்திருக்கார். இனிமேல் வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து ப்ரூவ் பண்ணோம். ரஜினி வந்து இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு டாப் ஸ்டாராக இருக்கார்.
சினிமா. இவரும் சினிமாவில் உச்ச நட்சத்திரம், இவர் கட்சி தலைவராக வந்திருக்காரு இப்போ. ஸோ இவருக்கு வந்து அடுத்தது ஒரு வந்து எல்லாமே ஜனங்க வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ கரு இன்சிடெண்ட்டை பொறுத்த மட்டும் தான் அவருக்கு ஒரு லைஃப்லேருந்து ஒரு செட்பேக் வந்து அவருக்கு இது ஒரு இப்போ ஒரு இன்டர்வல் தான் வந்திருக்கு. இப்போ அடுத்தது அவர் எப்படி நடக்க போகிறார், அடுத்த ஒரு சினிமா மாதிரி சொல்ல போனால் அடுத்த ஆஃப் என்ன எப்படி போகிறார், இது வந்து அவருக்கு வந்து ஒரு கோர்ட்டு கேஸு எப்படி நடைமுறை என்ன, பாலிட்டிக்ஸ்னால் என்ன, எப்படி இப்படிலாம் வந்து ஒரு அண்ணன் ரஜினிக்கு வந்து இதே தான் ஒரு என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவர் அட்டாக் பண்ணாங்க. ஆனால் யாரெல்லாம் அவர் அட்டாக் பண்ணாங்களோ இப்போ திருப்பி அவங்களும் நட்பு பாராட்டுறாங்க. அன்றைக்கி வந்து விஜய் எல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க, இன்றைக்கி அரசியல் வந்த பிறகு அவர் எல்லாருமே அட்டாக் பண்ண. ஸோ இதெல்லாம் தாண்டி விஜய் வரணும். ஸோ ஆளுமைன்னா அது வந்து நீங்கள் அரசியல் ஆளுமையை கேட்குறீங்களா, இல்லாட்டி சினிமாவில் வந்து, ஏன்னா அண்ணன் ரஜினி வந்து கட்சி ஆளுமைக்கு வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்து வந்த பிறலாம் அவர் ஆரம்பத்தில் வரலன்னு சொல்லிட்டார். ஸோ இன்னைக்கு கட்சி தலைவராக வந்திருக்கார் யார், விஜய். ஸோ ஏற்கனவே இப்போ வந்து முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் இருக்கார். இப்போ இந்த கம்பேரிசன் கொஸ்டின் இவங்களுக்கு தான் வர முடியும். இப்போ அண்ணன் எடப்பாடியாக இருக்கார் முதலமைச்சராக. ஸோ இவங்களுக்கு தான் இந்த போட்டியாக இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி 2026 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசினார். இப்போ அந்த கொள்கையை முற்றிலுமாக பாஜக கைவிட்டுடுச்சா? இல்லை, லாஸ்ட்டு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்து மாநில எங்களுடைய கோர் கமிட்டி இருக்குது, மையக்குழுன்னு சொல்கிறாங்க. அந்த மையக்குழுவில் எடுத்த முடிவின்படி தான் நான் வந்து மற்றும் தேசிய தலைமையும் ஒப்புதலோடு தான் நாங்கள் வந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம் வந்து. ஸோ அவர் சொன்ன கருத்து வந்து எங்களோட பார்ட்டி என்டாஸ் பண்ணாங்க அன்றைக்கி. ஸோ அண்ணாமலை அவரோட தலைவராக இருக்கும்போது அவர் சொன்ன கருத்தை எங்களோட மையக்குழு ஒத்துக்கிட்டாருன்னா எங்களுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஒத்துக்கிட்டோம், டெல்லி தலைமையை ஒத்துக்கிட்டோம். இப்போ ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் டெல்லியில் ஒரு நேஷ்னல் அவுட்லுக், ஒரு நேஷ்னல் பார்ட்டியை பொறுத்த மட்டும் அவங்க வந்து பல்வேறு அவங்க கருத்துக்களை டிசைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு திமுக ஆட்சி அகற்றப்படும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது கட்சி வளர்ச்சி அடையலன்னு சொல்ல முடியாது. அது தலைவர் மோடி, பிஜேபியோட சித்தாந்தம், எங்களோட ஒர்க்கர்ஸ் இத்தனை வரைக்கும் பல லீடர்ஸ், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அவர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் போட்ட எல்லாமே ஒரு ரெட் லீடர்ஸ் அவங்க ஸ்டைலில் ஒர்க் பண்ணி அவர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ணாமலைக்கு சொல்லி தான் அவர் முடிவு எடுத்தாங்க. வெறும் அண்ணாமலை மட்டும் இந்த முடிவில், இதெல்லாம் லீடர்ஸு, ஒர்க்கர்ஸு எல்லாம் பேக் எல்லோரும் ஒப்பீனியன் கேட்டு தான் அவர் முடிவுக்கு வந்தார். உதாரணத்துக்கு மாநகராட்சி தேர்தல் 2021 என்ன கருணாகராஜெலாம் கேட்டு தான் அவர் வந்து தனியாக போகலாமான்னு முடிவு கேட்டு தான் வந்து சென்னையில் வந்து முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோர் கமிட்டியில் அவர் டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவு பண்ணார். ஸோ அவர் தனிப்பட்ட கருத்துன்னு சொல்ல முடியாது, அது பார்ட்டி கருத்து, எங்களோட மையக்குழு கருத்து. இந்த கருத்து தான் டெல்லியை என்டாஸ் பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க. அப்போ நீண்ட கால இலக்கு அப்படின்றது இன்னமும் திராவிட கட்சியில் இல்லாத ஆட்சி தான், அதுதான் பாஜகவுடைய நீண்ட கால இலக்கா? இல்லை, ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்க தலைமையில் தான் ஆட்சியை விரும்புவாங்க. அது வந்து எல்லா ஒரு கட்சியோட குறிக்கோள் தான். இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு வந்து திமுக ஆட்சி அகற்றப்படும், அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எங்களை உள்துறை அமைச்சர் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து அது தகுந்த மாதிரி தான் வந்து ஒரு அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர் தலைமையில் வந்து சில இதெல்லாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்து தான் இன்றைக்கி வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் அலையன்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நிலைமையை பார்த்து திமுக ஆட்சி அகற்றணும், அதுக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக என்னென்ன கட்சியெல்லாம் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு முடிவு எடுத்து ஃபஸ்ட்டு டிஎம் எங்களோட இது 1 பாயிண்ட் ஆச்சுன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டு போகணும். அதுக்கு எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது. அதுக்கு என்னென்ன இது சப்போர்ட் வேணுமோ டெல்லியில் எங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களும் எங்களை மீட்டிங் இன்னர் பார்ட்டி மீட்டிங்கில் சொன்னால் அவங்களுக்கு தேவையான உதவி அவங்களும் எங்களுடைய ஜேபி நட்டா அவர்கள் மற்றும் உள்துறை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் எல்லாமே அதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அது இப்போ ஜனவரி மாதத்துக்கு மேலே போனால் இப்போ ஸ்ட்ராங்காக அது நிறைய அவங்க ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாண்டான் வந்து ஒரிசாவை சேர்ந்து டெல்லி எலெக்ஷனில் இன்சார்ஜாக இருந்தவர், அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பொறுப்பாளரை போட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் மீட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ திமுக ஆட்சி எனக்கு தெரிஞ்சு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இந்த எலெக்ஷனில் ஆன்டி இன்கன்வீனியன்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகளுக்கு. டிஎம்கே உள்ளேயே வந்து பல மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த அவங்களோட உதயநிதி லீடர்ஷிப்பை பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ அவங்களே வந்து இந்த எலெக்ஷனில் வந்து சரியாக ஒர்க் பண்ணுவாங்க தெரில. ஸோ அந்த கட்சி என்ன தான் இருந்தால் கூட ஒரு அண்ணாமலை இல்லாத ஒரு தலைமை அப்படின்றது பாஜகவை அதே வலிமையோட வச்சுருக்கா. நேஷ்னல் பார்ட்டியை பொறுத்த மட்டும் ஸ்டேட் பிரசிடென்ட் மாறிட்டு இருப்பாங்க. ஆனால் மாறினா கூட அதே வந்து ஒரு அண்ணன் நைனா நாகேந்திரனும் வந்து அவரும் ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக இருந்தால் இந்த பொசிஷனுக்கு வந்தார். அவர் உதாரணம் சொல்ல போனோன்னா 2 விதமான கேட்டகரி சொல்லலாம். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், தலைவர் மூப்பனார் மாதிரி அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கிறவர் யார், நம்ம அண்ணன் நைனார்.
தலைவர் வாழப்பாடியார் இருக்கும்போது அதே ஸ்டைல் தான் ரொம்ப ஒரு பரபரப்பாக இயங்குவார். அவர் ஒரு ஸ்டைல், அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். அதுதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் உதாரணம் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் பதவி எடுத்ததுனால ஒர்க்கர்ஸ் அவருக்கு சப்போர்ட்டோ டெல்லி தலைமை அவரை மதிக்கலைன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு தேவையான ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அது வந்து இது விரைவில் கொடுப்பாங்க, இல்லை தேர்தல் முடிஞ்சு கூட கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து எப்போ வேணாலும் அவருக்கு வந்து டெல்லியை பொறுத்த மட்டும் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசுகிறாரு அவர் ஃபோனில். அது மாதிரி உள்துறை அமைச்சர் இப்போ ஜேபி நேராக போனாலும் பார்க்குறாரு. ஸோ அவருடைய பொசிஷனோ ஒரு மரியாதையோ எந்த விதமான இதுவும் அவருக்கு குறையல. ஒர்க்கர்ஸ் மத்தியிலும் அவருக்கான மரியாதையும் இருக்குது. டெல்லி தலைமையும் அவர் ரெகனைஸ் பண்ணுறாங்க. அவரோட என்ன பார்ட்டியை பில்டப் பண்ணுது. அண்ணன் நயினார் நாகேந்திரனும் வந்து நிறைய ஒரு ஃபீல்ட்லேருந்து இந்த பொசிஷனுக்கு வந்தார். ஸோ அவரும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் தான் அவர். நயினார் நாகேந்திரன் அவர்கள் கரூர் துயர சம்பவத்தில் மிதித்தே கொன்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். யார் மிதித்து யாரை கொன்றது? இல்லை, அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு பல்வேறு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஒரு மாநில தலைவர் அவருக்கு நிறைய இன்புட்ஸ் வந்திருக்கும். அதுக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். அவர் விரைவில் சட்டமன்றம் நடக்குது. அந்த ஃபுல் தகவல் சட்டமன்றத்தில் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபுல்லாக கேதர் பண்ணிவிட்டு சட்டமன்றத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவர் தன்னுடைய கருத்தை வந்து எடுத்து வைப்பார் நினைக்கிறார் அவர். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று, அண்மையில் கடலூரில் அந்த ரயில்வே ட்ராக்கை வேன் கிராஸ் பண்ணும்போது நடைபெற்ற விபத்து. அதற்கு முன்னதாக திருநெல்வேலியில் நடைபெற்ற சம்பவங்கள், மாணவர் மீதான தாக்குதல், நிறைய சம்பவத்தில் நடந்திருக்கு. அதில் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணைக்கு வந்திருக்காங்க. ஆனால் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இன்னமும் மனித உரிமை ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. எந்த விதமான சம்மனையும் தரலை, எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. விஜய் தொடர்புடைய நிகழ்வு அப்படின்றதுனால பாஜகவோ இல்லை தேசிய மனித உரிமை ஆணையமோ மௌனம் காக்குதா? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து அவங்க இப்போ வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டர் அவங்க சொல்லி வந்து எங்களோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அவங்களும் நம்ம டாக்டர் எல் முருகன் ஒரு அமைச்சர் வந்தாங்க. இப்போ வந்து தேசிய வந்து SC/ST கமிஷன் அவங்களும் வந்திருக்காங்க. இப்போ அடுத்தது ஹியூமன் ரைட்ஸ் வருவாங்க. எங்களோட குழுவும் வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்டும் வந்துடுவாங்க. ரிப்போர்ட் போயிருக்கு. விரைவில் அவங்களும் வந்து என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க எல்லாமே. ஏன் இவ்வளவு தாமதம் சொல்ல முடியாது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு இரவாக வந்து ஒன்-மேன் கமிஷன் போட்டிருக்காங்க. வந்து அவசர கதியில் வந்து ஏற்கனவே வந்து ஸ்டெர்லைட் கமிஷன் இதே அருணாச்சல் கொடுத்த ரிப்போர்ட்டை இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல அந்த ஆர்டரை, அந்த ரிப்போர்ட்ஸை அவங்க கொடுத்த ஃபைண்டிங்ஸை. இப்போ டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸு ஜிஓ போர் எல்லோரும் கேட்ட பிறகு இப்போ தான் ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆமாம். ஸோ அவங்க ஃபைண்டிங்ஸ் இரவாக எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு அவங்களுக்கு ஒன்-மேன் கமிஷன் புரியல. ஹியூமன் ரைட்ஸ் வந்து அவங்க விசாரிக்கிறதுக்கு டைம் லிமிட்டேஷன் இல்லை, இன்றைக்கி தான் வரணுன்றல கட்டாயம் அவங்களும் வந்து விசாரிப்பாங்க. இப்போ இது எல்லாவற்றுக்கும் பின்னணியில் எப்படியாவது விஜயை தாவேக்காவை பாஜக கூட்டணி கொண்டு வரணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்கா பாஜகவுக்கு? இல்லை, இப்போ ராகுல் காந்தி வந்து அவரும் பேசிகிட்டு இருக்கார். யார்கிட்ட? விஜய்கிட்ட பேசி வந்து அவங்களும் காங்கிரஸ் வந்து வெளியே வந்து அவங்களும் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணுறாங்க. கேரளாவில் அலையன்ஸ் அவங்க வச்சுக்கலாம். ஸோ அவங்க இந்த கட்சி ஸோ அஃபிஷியலாக எந்த விதமான இது இல்லாமல் நம்ம வந்து கமெண்ட் பண்ண முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களை அண்ணன் எடப்பாடியார் வந்து தலைமையில் இருக்குது. பிஜேபி எங்கள் மாநில தலைவர் டெல்லி தலைமையை வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து அந்த சோஷியல் மீடியாவில் வந்து தகவல் வச்சு நான் எந்த விதமான நான் வந்து பதில் சொல்ல முடியாது. இப்போ அதிமுகவுடைய இரட்டை இலைக்கும் நரேந்திர மோடியுடைய முகத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு வீச்சுக்கும் அப்படின்னு போட்டி வச்சா எது அதிக வலிமை மிக்கது? மரியாதைக்குரிய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு நேஷ்னல் லீடர். அவர் எங்களோட பார்ட்டியோட ஐகான். அவர் தான் வந்து எங்கள் பார்ட்டி வந்து இது ரெட்டையில் வந்து அவங்களோட எலெக்ஷனில் பொறுத்த மட்டும் அந்த சிம்பிள் வந்து அவங்க சிம்பிள் நீக்க போகிறாங்க. எங்கள் பார்ட்டியோட சிம்பிள் வந்து தாமரை வந்து. ஸோ 2 காம்பினேஷன் வந்து எலெக்ஷனில் வந்து 2 லீடர்ஸோட பங்கு இருக்குது. இது வந்து மாநில தேர்தல் இது. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் எடப்பாடி வாசஸ் இது இருக்குது. ஆனால் இவங்களுக்கு தேவையான அனைத்து பேக்கிங்கும் பிஜேபியும் நமது தலைவர் பிரைம் மினிஸ்டர் மோடியும் ஒர்க் பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். ஸோ எலெக்ஷனில் ஃபைனலாக வந்து எப்படி நிற்குன்னா அண்ணன் ஸ்டாலினும் அண்ணன் எடப்பாடி தலைமையில் தான் எலெக்ஷனை நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இவரை வந்து ஒரு ஸ்டேட் லீடராக வந்து இவர் தான் வந்து எங்களோட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் வந்து கேம்பெயின் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு நேஷ்னல் லீடர், ஒரு ஸ்டேட் லீடர். ஸோ ரெண்டுக்கும் நம்ம அந்த கம்பேரிசன் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சிலையை ஓப்பன் பண்ணாங்க ஸ்பென்சரில்.
அப்போ ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்தி தான் சொன்னார், இந்த சிலையை ஓப்பன் பண்ணி ஜெயலலிதா அம்மா வந்து ஷீஸ் அ பொலிட்டிக்கல் ஏர் ஆஃப் எம்ஜிஆர்னு சொல்லி பேசினார். ஸோ வந்து அவங்க நேஷ்னல் லீடர், அதுக்கும் நம்ம ஸ்டேட் லீடருக்கும் அதுக்கு அது வந்து ஆல் இண்டியா லீடர், இன்டர்நேஷ்னலி ஒரு பெரிய ஒரு வெல் நோன் ஃபிகர் தான் எங்களோட மோடி, பிரைம் மினிஸ்டர் மோடி. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாக நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.